ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாத பூண்டு சட்னி. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, அடுத்தது ஒயிட் ரைஸ்க்கு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு, தயிர் சாதத்துக்கு, எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான பூண்டு சட்னி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு, அடுத்தது பேச்சுலருக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரம் வச்சு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் 20 வரமிளகாய் சேர்த்துருக்கேங்க. நான் இன்றைக்கி காஷ்மீர் மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப 10 அல்லது 15 சேர்த்துக்கோங்க. காஷ்மீர் மிளகாய் நல்லா கலர் கொடுக்கும், அதனால் நான் 20 சேர்த்துருக்கேன். எனக்கு சரியாக இருந்துச்சு காரம். அதை லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயில் 100 கிராம் அளவுக்கு உளிச்ச பூண்டு சேர்த்துக்கிறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் லாஸ்ட் வரை நான் என்னென்ன சேர்த்துருக்கேங்கிறது உங்களுக்கு கரெக்டாக புரியும். அப்போ தான் நீங்கள் 1 மாதம் வரை ஸ்டோர் பண்ணலாம். இப்போ இந்த பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா செவக்க வறுபடணுங்க. அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் பூண்டு நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. அப்போ தான் சட்னி அதிக நாள் வச்சு யூஸ் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு செவக்க வதங்கணுன்னு இப்போ இதில் சின்ன வெங்காயம் ஒரு 30 போல் எண்ணிக்கையில் சேர்த்துக்கிறேங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு லைட்டாக இந்த சின்ன வெங்காயமும் நல்லா வதங்கி வரட்டும். இது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கி வரணும். சின்ன வெங்காயம் இருந்தால் சேருங்க, அப்படி இல்லாட்டினா பெரிய வெங்காயம் சேர்த்துனிங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயமும் பூண்டும் நல்லாவே வதங்கிருச்சுங்க. இப்போ ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கேங்க. புளி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் தக்காளி சேர்க்க போகிறதில்ல. இந்த அளவு சட்னிக்கு நீங்கள் இந்த அளவு புளி சேர்த்துனிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் சேர்த்துட்டு புளி சேர்த்துட்டு 1 நிமிஷம் மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு, ஆறட்டும். இப்போ நான் பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேங்க. மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த வரமிளகாய் ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துட்டு அதை லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நான் இன்றைக்கி காஷ்மீர் மிளகாய் நல்லா கலராக இருக்கும், அதனால் அதை சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற மிளகாய் தாராளமாக உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு கொஞ்சம் சுள்ளுன்னு காரம் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கோம் பாருங்கள், நல்லா ஆறி இருக்குது. அதை ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துக்கிறேன். இதில் கவனிக்க வேண்டியது, தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாதுங்க. தண்ணி சேர்க்காம தான் அரைக்கணும். இப்போ கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த அளவு நெய்ஸாக பார்த்திங்கன்னா தண்ணி சேர்க்காமல் அரைங்க. அப்போ தான் நம்ம ஒரு மாதம் வரையுமே வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட முடியும். இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். தாளிக்கும் போது லாஸ்ட்டாக இன்னும் ஒரு பொருள் கூட சேர்ப்பேன். சேர்க்கறதுனால டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ தாளிப்புக்காக நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இந்த 2 எண்ணெயில் எதில் வேணாலும் செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் சட்னி. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச உடனே இப்போ அரைச்சி வச்சுருக்க சட்னி ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக நான் சொன்ன பொருள் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெல்லம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் வெல்லத்தூள் இருக்குது, அதை கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்க்கறதுனால சட்னி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் நீங்கள் 1 மாதம் வரையும் வச்சுருந்து சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் மிக்ஸ் பண்ணி சாப்பிட தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.